வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள வந்து ஹாய், ஹலோ, வணக்கம்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஊருக்கு போறோம். என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை தான். சென்னை போறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அப்படியே வரேன் ஒன் பை ஒன்னா. என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த சூட்கேஸ்ல தான் நம்ம வந்து பேக் பண்ண போறோம். என்ன ட்ரெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள்லாம் ஸ்டே பண்ணல. ஒரே நாள் நைட்டு போயிட்டு ரிட்டர்ன் வர போறோம். ப்ளஸ் வந்து இதில் கொஞ்சம் திங்ஸ் கொண்டு போகிறதுனால இந்த சூட்கேஸ் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மேக்கப் திங்ஸு ப்ளஸ் வந்து டவல் எங்கே போனாலும் எடுத்து வச்சுருவேன். இதோட சேர்ந்து நம்ம வந்து மேக்கப் கிட்ட மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். எதுக்காக போகிறோம், என்ன ரீசனுன்றதை நான் கண்டிப்பாக அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடாத ஒரு வீடியோவாக இருக்கும். எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோ விட இது ரொம்ப ஸ்பெஷலான வீடியோன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம கிளம்பலாம். ஹாய் ஃபேமிலிஸ், நான் இப்போ சொன்ன அந்த முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து மற்ற வீடியோ மாதிரியெல்லாம் கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேரவா, விடியும் வரையில் உன்னை தாளாட்டவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. நம்மள பல பேருக்கு கேன்சரை பற்றின விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம், அதை பற்றின நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இப்போது டாக்டர்ஸு ஆய்வாளர்கள் எல்லாருமே அது எதனால் பரவுதுன்றதை வந்து கண்டுபிடிச்சிக்கிருக்காங்க. ஏன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷங்கள் கூட ஆகலாம். இதில் வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேன்சர் நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு இந்த கேன்சர் நோய் வந்தாலும் அந்த குடும்பமே சேர்ந்து வலியை தாங்கிக்கிறாங்க. அந்த வலியை தாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது மாதிரி பல குடும்பத்துக்கு இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வலி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்தில் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலாம், என்ன சாப்பிட கொடுக்கலாம், என்ன மாதிரி பார்த்துக்கலாம்னு சொல்லி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துப்போம். இது வந்து சாதாரணமாக ஒரு நோய்க்கு. ஆனால் இதே கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து கேர் பண்ணி பார்த்துக்குருவோம். ஆனால் அவங்க சைடு அந்த நோயினால விட சமுதாயம் நம்மளை என்ன சொல்லுன்றதுல அவங்க ரொம்ப மன உளைச்சலாவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதோட வலி எப்படி இருக்குன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், என்ன சாப்பிட கொடுக்கலான்னு சொல்லி கேர் பண்ணி பார்த்துப்போம். அதே அவங்க சைடுலேருந்து யோசிக்கிறப்ப இந்த கேன்சரோட சமுதாயம் நம்மளை என்ன சொல்லுன்ற வலி ரொம்பவே இருக்கும். இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யறது? இந்த கேன்சர்லேருந்து வெளியே வரவே முடியாதா? இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேணுமா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதுக்காக நான் வந்த இடம் தான் சென்னை முகப்பேரில் இருக்க புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இப்போ நான் ரிசப்ஷனில் இருக்கேன். ஸோ பேஷண்ட் இங்கே வரும்போது என்னென்ன கொண்டு வரலாம், இல்லை அவங்க மட்டும் வந்தால் போதுமான்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். இங்கே வந்து பேஷண்ட் வந்தாங்கன்னா என்னென்ன கொண்டு வரணும், இல்லை அட்டெண்டர் மட்டும் வந்தால் போதுமா, என்ன ரூல்ஸ் இங்கே இருக்குது? கண்டிப்பாக எல்லாம் சொல்கிறேன் மேம். வர முக்கால்வாசி பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் வருவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வரவங்க யார் வராங்க கேட்கணும். அட்டெண்டர் வந்திருக்காங்களா, பேஷண்ட் வந்திருக்காங்களா, பேஷண்ட் நீங்கள் என்ன ரிலேட்டிவ் வேணும் சொல்லி கேட்டுப்போம். சரிங்களா? நிறைய பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அட்டெண்டர் தான் வருவாங்க. வரவங்க கிட்ட வாமா வெல்கம் பண்ணிவிட்டு என்ன ரிப்போர்ட் கொண்டு வந்துருன்னு கேட்பாங்க. மெயினாக ரிப்போர்ட் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா பயாப்சி ரிப்போர்ட்டு, பெட் ஸ்கேனு, சிடி, எம்ஆர்ஐ அண்ட் தென் பிளட் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டாக தான் இருக்கணும். ஏன்னா ரீசெண்டாக கேட்குற அப்படின்னா இப்போ நீங்களே வச்சு பாருங்கள், ஒரு வருஷம் முன்னாடி ரிப்போர்ட் எடுத்திருப்பாங்க, ஒரு வருஷமாக ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் கொடுப்பாங்க. ஸோ அதனால பேஷண்ட் கண்டிஷனை பொறுத்த டிஃபர் ஆகும். சரி, ரீசெண்டாக இப்போ 1 மாதமோ 2 மாதம் முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா அதை வச்சு டயக்னைஸ் பண்ணி டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கும் ரொம்ப வசதியாகவும் இருக்கும். ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் ஸ்ரீ பொம்மு வெங்கடேஷ் ரெட்டி துணிச்சலாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்பும் சேதமடையாத வரைக்கும் கேன்சரால் நம்ம உயிரை கொல்ல முடியாதுன்றதை ரொம்பவே துணிச்சலாக சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது உண்மைதான். ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சரியான முறையில் எடுத்துக்கலன்னா கேன்சர்லேருந்து குணப்படுத்துறது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயன்றது தான் இவரோட பார்வை. கேன்சர்ன்றது ஒரு கொடிய நோய் தான். அதை சமாளிக்க ஆயுர்வேதத்தில் பழங்கால ஒரு வழிமுறைகள் இருக்குது. அதுதான் ரசாயன ஆயுர்வேதம். சரி, நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் யார் வேணாலும் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த கேன்சரை எடுத்து போராடலாம், அது மன உறுதியோட. அதோடு சேர்ந்து நம்ம ரசாயன ஆயுர்வேதம் எடுத்துக்கிறப்ப இன்னும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பழங்காலத்துல பல சித்தர்கள் பல நாள்பட்ட நோயை கூட இந்த மருந்து கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேன்சருக்கு இந்த மருந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல்ல இந்த மருத்துவ முறையை பயன்படுத்துறதுனால எவ்வளவு பெரிய புற்றுநோயா இருந்தாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க.
வணக்கம். வணக்கங்க. எங்கன்னு வந்திருக்கீங்க? நாத்தூர்லேருந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வரேன். உங்க பேருமா? வான்மதி. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கம்மா? அதான் கண்ணு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கண்ணு கேன்சருன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் இந்த மருத்துவத்தில் சாப்பிடுன்னு சொல்லி என் தம்பி சேலத்தில் பேங்கில் வேலையில் இருக்காப்புல, அவன் சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அது எப்படி சிம்டம்ஸ் காட்டுச்சு? அதெல்லாம் பயங்கரமான வயிற்றுலாம் ரொம்ப டேமேஜ் ஆட்டுச்சு உடம்புல, பல மாற்றங்கள் தெரிஞ்சு அப்புறம் தான் 3-4 மாதம் நார்மல் ஆச்சு எனக்கு உடம்பு. இந்த 9 மாசமா நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்களேம்மா, முன்னாடி உங்களுக்கு உடல் ரீதியா எப்படி இருந்துச்சு, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? முன்ன வந்து ரொம்ப வலி இருந்துகிட்டே இருந்துச்சு கண்ணு இந்த சைடில், அப்பையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வலி இருந்துகிட்டே இருந்தது. அதாவது மாத்திரை வந்து நம்ம ஒரு வாரம், நான் இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு காசு எடுத்துகிட்டு வர்றதுக்கு, அதனால் அந்த ஒரு வாரத்தில் எனக்கு வலி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு தான் மாத்திரைக்கு வாங்குறதுக்கு வந்துட்டேன். அந்த மாத்திரை சாப்பிட்டா எந்த தொந்தரவும் இல்லை, நல்லாவே இருக்கேன். மாத்திரை சாப்பிடலன்னா தொந்தரவு கொடுக்கும். இப்போ நம்ம புனர்ஜான ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். டாக்டர்ஸ்கிட்ட சில கேள்விகள் இருக்குது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நான் கேன்சருக்கு பற்றி நிறைய ட்ரீட்மெண்ட் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ரசாயன ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் தான் என்னங்க சார்? சரி, ஓகே. ஸோ கேன்சருக்கு நிறைய வகையான கேர் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரசாயன ஆயுர்வேதான்றதும் வந்து ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டு, சரிங்களா? ஆயுர்வேதத்தில் பழைய வகையான ஒரு ட்ரீட்மெண்ட் இது. ஸோ இது வந்து நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் பண்ணுறதே கிடையாது இப்போ. ஏன்னா இது வந்து அந்த ஆயுர்வேதிக் பிரின்சிபல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ. ஸோ புனர்ஜன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 20 வருஷமாகவே அதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரசாயன ஆயுர்வேதான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழமையான ஆயுர்வேதிக் முறைன்னு சொன்னார் இல்லைங்களா? இது வந்து என்னென்னா ரொம்ப வேகமாக உடம்புல வந்து செயல்படக்கூடிய ஒரு முறை இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெடிசினல் டோசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய ஏதாவது பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, மெடிசன் கொஞ்சமாக இருக்கும். அது சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்ல எஃபெக்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் ரசாயன ஆயுர்வேதான்றது. இது வந்து ஆயுர்வேதாவில் ஒன் ஆஃப் த பகுதி. இது வந்து கம்மியான மருந்து நீங்கள் உட்கொள்ளும் போதும் அதோட பலன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரசாயன ஆயுர்வேதா. ஃபர்ஸ்ட்லாம் ரேராக தான் நம்ம வந்து கேன்சர் இருக்குன்னு கேள்விப்படுவோம், இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அது எதனால மேம்? ஸோ கேன்சருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து ஹெரிட்டரியாக வரும். ஸோ வந்து நம்மளோட முன்னோர்கள் யாருக்காச்சும் இருந்தால், ஹிஸ்ட்ரியில் வந்து யாருக்காச்சும் வந்து அப்பா, சித்தப்பா, அம்மா, தங்கச்சி அந்த மாதிரி யாருக்காச்சும் இருந்தாலுமே வந்து அது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக வந்து, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஆர்டினரியாக வந்து இப்போ நிறையா கேன்சர் ஆகிறதுக்கு காரணமே நம்மளோட உணவு தான். ஸோ நம்மளோட உணவில் வந்து இப்போ வந்து நமக்கு நார்மலாக சாப்பிட்றதே வந்து ஹைப்ரிட் உணவாக மாறிடுச்சு. ஸோ நமக்கு கிடைக்கிற எல்லா காய்கறி, கீரைகள் எல்லாமே வந்து ஹைப்ரிடான உணவு தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனாலேயே வந்து உங்களுக்கு கேன்சரோட இது வந்து தாக்கம் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து யங்கர் ஜெனரேஷனில் வந்து இப்போ ரொம்ப அன்டைமில் சாப்பிட்றாங்க. ஸோ வந்து நீங்கள் எந்த டைமில் கூட வந்து உங்களுக்கு லேட் நைட்டில் ஒரு 2 மணி 3 மணியெல்லாம் வந்து பிரியாணி கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து அன்டைமில் சாப்பிட்றதுனால, அப்புறம் எக்ஸசைஸ் இல்லாததுனால, ஸோ இதெல்லாமே கூட வந்து ஒரு காரணம் தான் கேன்சர் வர்றதுக்கு. ஸோ இதெல்லாமே இந்த பழக்கத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாறணும்னா நம்ம இந்த கேன்சர் மட்டும் இல்லை, ஸோ எல்லா வகையான வியாதியும் நம்ம வந்து தடுக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு பேஷண்ட் பார்த்தேன், அவங்களுக்கு வந்து இந்த சைடு ஃபர்ஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அப்போ இந்த சைடு வந்துச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து தொற்று நோய் மாதிரி பரவுமாங்க சார்? இது தொற்று நோய் கிடையாது முதல்ல, சரிங்களா? ஒருத்தங்களுக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய தொற்று நோய் கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஆர்கனில், ஒரு உறுப்பில் இருந்து இன்னொரு உறுப்பில் உங்கள் உடம்புலேயே பரவக்கூடிய ஒரு வியாதி. ஸோ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நுரையீரல் புற்றுநோய்னு வச்சுங்க. இந்த நுரையீரல் புற்றுநோய் என்ன ஆகும்னா, அது ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. இனிஷியலாக இந்த மாதிரி கேன்சர்ன்றது வந்து எடுத்த ஒன்றெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு ஏதோ சளின்ற மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் நாளடைவில் வந்து என்ன ஆகும்னா அதோட ஸ்டேஜஸ் மாறும், சரிங்களா? அதோட வீரியம் அதிகமாகி அது வேறு ஒரு பகுதிகளுக்கும் வந்து அது வந்து பரவும். ஸோ அந்த பட்சத்தில் வந்து அதோட ஸ்டேஜஸ் வந்து மாறும். அதை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே பரவும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே ஒரு சில இதில் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் செஞ்சாலுமே வந்து அது அதிகமாகும். ஸோ இது வந்து ப்ரெடிக்டே பண்ண முடியாது ஒரு வியாதி, சரிங்களா? இது வந்து இப்போ வந்து இன்னைக்கு கம்மியாகும், இல்லை நாளைக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒருத்தங்களுக்கு கம்மியாகும்னு வந்து சொல்லக்கூடாது ஒரு வியாதி, சொல்லவும் முடியாது நம்மளாலையும். ஸோ அதனால் என்ன பண்ண முடியும்னா, ஒருத்தங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை பொறுத்து தான் அவங்களோட பாடியில் வந்து இது ரியாக்ட் ஆகும். ஸோ நம்ம மெடிசன்ஸ் பேசிக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து அதிகரிச்சுட்டு தான் வந்து அதுக்கடுத்து வந்து அந்த செல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோட
ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ கேன்சர்னு வரவங்களுக்கு எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து 16 இயர்ஸ்லேருந்து 80 இயர்ஸ் அபவ் நம்ம வந்து 16 இயர்ஸ்க்கு அபவ் எல்லாருக்குமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 80-90 இயர்ஸ் வரைக்குமே வந்து இங்கே நமக்கு பேஷண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இப்போ கேன்சர் இருக்கவங்க அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? கண்டிப்பாம்மா, இந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலாம், அந்த ட்ரீட்மெண்ட்டும் இன்டெகிரேட் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், ஒரு பேஷண்ட் வராங்க, இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 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 புற்றுநோய் வந்து அவங்களோட உதடுகள்லையோ இல்லை வந்து அவங்களோட நாக்குலையோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் தான் இருக்குன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, நாங்களே வந்து அவங்களுக்கு சர்ஜரிலாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் சர்ஜரி கேர் மாதிரி அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம மெடிகேஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த பட்சத்தில் வந்து அவங்களுக்கு நல்ல ரெக்கவரி இருக்கும். அந்த ரெக்கரன்ஸ் சான்சஸ்லாம் ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ அவங்க என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா நார்மலாக இருக்க முடியும். திருப்பி அவங்களுக்கு வந்து அது வந்து பயத்துலேருந்து அவங்க வெளியே வந்துருமோ அப்படின்ட்டு. ஏன்னா ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் சர்ஜரி பண்ணாலுமே சரி, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலுமே சரி, திருப்பி வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக நல்ல நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவரியும் அதிகமாக இருக்கும், உங்களோட ரெக்கரன்ஸும் வந்து கம்மியாகும். இப்போ ரசாயன ஆயுர்வேதம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து உடம்புல வேலை பார்க்குறதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறோமா? ஸோ இது ஜென்ரலி எப்படின்னா வந்து அதுவுமே வந்து அந்த டிசீஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு யங் ஏஜில் ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க சிம்டமேட்டிக்காக வந்து அவங்களோட ரிக்கவரி ரேட்டும் கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ஏஜுக்கு அப்புறம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஸோ வந்து இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த ஏஜ் ஃபேக்டர், அப்புறம் அதோட டிசீஸோட இது இன்டென்சிட்டி பொறுத்து தான் இருக்குது. ஸோ அந்த டிசீஸோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குனாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஸோ அதே வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைமரி ஸ்டேஜில் வந்திருக்காங்கன்னா ரிக்கவரி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். விதின் ஒரு 3 to 6 monthsே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும், நல்ல ரிக்கவரியும் நல்லா இருக்கும். இப்போ இந்த கேன்சர் வந்து ஜெனட்டிக்காக வருதுல்ல, பிளட் மூலயமா. இப்போ குழந்தைங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வர்றப்போ அதை ஏதாவது பண்ணி தடுக்க முடியுமா? ஸோ வந்து நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் மூலியமாக தான் வந்து தடுக்க முடியும். அண்ட் ஜென்ரலி வந்து இப்போ வந்து சில வேக்சின்ஸ் வந்திருக்கு. ஸோ அது மூலியமாக வந்து நம்ம வந்து இப்போ அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டயட், லைஃப் ஸ்டைல், அப்புறம் கொஞ்சம் வந்து ருட்டீனாக வந்து எக்ஸசைஸ், யோகா இது எல்லாமே வந்து யங் ஏஜ் வந்து அடாப்ட் பண்ண கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு நோய் தாக்கமும் வந்து கம்மியாகும். தேங்க்யூ. தேங்க்யூ. அவங்களோட புனர்ஜன் ஆயுர்வேதா யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா படுத்த படுக்கையில் இருந்தவங்க எழுந்து இப்போ நடக்கிறதாகவும், ஓப்பன் காயங்கள் எல்லாமே குணமானதாகவும், பசியே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நல்லாவே பசிக்குதுன்றாங்க, எனர்ஜியே இல்லைன்றவங்களும் இப்போ நல்லா எனர்ஜியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்ச செலவில் குறைஞ்ச டயத்தில் நம்ம வந்து நல்லா குணமடைஞ்சதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த மருந்தும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப நல்லாவே ரிசல்ட் தருதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அவங்களோட யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.